2-3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு 3 முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா அது. ஸோ அவங்க நைட்டில் வந்து இந்த ரோந்து பணிகளில் ஈடுபடலையா காவலர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல முதல் கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கணும் அப்படின்னா ஒரு சத்தமோ இதுவோ இல்லாமல் ஒரு குடும்பத்தையே வந்து ஒரு கும்பல் வந்து கொலை பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டு வாசப்படி தாண்டறதுக்கே இன்னைக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு அப்படிங்கிறத அவர் எந்த அளவுக்கு பகிரங்கமாக வந்து அவரால் எப்படி போய் அப்படி சொல்ல முடியுதுன்னு உங்களுக்கு வந்து தெரியலை. தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையான மன உளைச்சல்ல இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அவருடைய பையனை அடுத்து முதல்வர் ஆக்கணுங்கிறது தான் அவருடைய இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் இருக்கு. சென்னை சிங்கார சென்னை 2.0 சொல்லிட்டு மழைநீர் வடிகால்னு சொல்லிட்டு எவ்வளோ ஊழல் பண்ணாங்க. இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, இப்போ ஸ்டாலின் அவர்களும் இந்த அரசாங்கமும் கார்பரேஷனும் எதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, அதிகப்படியான மோட்டார் பம்புகளை வாடகைக்கோ இல்லை எதுவோ எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க தமிழை வளர்க்குறேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களால தமிழாக்கம் பண்ண முடிஞ்சுதா? செய்ய முடியல. அப்ப நீங்க என்ன தமிழை வந்து வளர்த்தீங்க இந்த இடத்துல? பாரத பிரதமர் பாரத நாட்டினுடைய பிரதிநிதியை நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா என்ன தேசப்பற்று உங்களுக்கெல்லாம் இருக்க போது? நீங்க என்னத்தை இங்க நாட்டுப்பற்று வளர்க்குறீங்க? தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை என்று தொடர் கதையாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கடந்த 2 தினங்களாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கூடிய ஒரு நிகழ்வுன்றது பார்த்தீங்கன்னா, பீகாரை சார்ந்த ஒரு குடும்பத்தினர் வந்துட்டு வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்னும் அந்த உடலை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்க அமைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க மேடம் நீங்க? ஸோ இது வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு இதுவா வந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சென்ட்ரல் சென்னை, அதுவும் ஒரு OMR IT எக்ஸ்பிரஸ் வேல இருக்கிற ஒரு இடம். அதை சுத்தி அத்தனை பல்லாயிரக்கணக்கில் பெண்கள் அந்த இடத்துக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டே அண்ட் நைட் வந்து நமக்கு அங்க இருந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இது எப்படி வந்து நடந்தது அப்படிங்கிறது. இன்னொன்னு அந்த ஒரு 2-3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு 3 முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா அது. ஸோ அவங்க நைட்ல வந்து இந்த ரோந்து பணிகள்ல ஈடுபடலையா காவலர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல முதல் கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கணும் அப்படின்னா ஒரு சத்தமோ இதுவோ இல்லாம ஒரு குடும்பத்தையே வந்து ஒரு கும்பல் வந்து கொலை பண்றது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரோந்து பணியில காவலர்கள் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இது அவங்களோட கவனத்துக்கு வந்திருக்கும். ஸோ ஒரு 3 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல யாருமே அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. ஒரு பெண்ணா எப்படி இந்த சமுதாயத்துல நம்ம நடமாடுறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸ்கூல் ஆகட்டும், இதுவாகட்டும், பால்வாடி ஆகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு வரைக்கும் சாரை கண்டுபிடிக்காத ஒரு ஆட்சியை தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு. இப்படி இருக்கிற பட்சத்துல பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டு வாசப்படி தாண்டறதுக்கே இன்னைக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெருமையா சொல்றாரு, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு அப்படிங்கறத அவர் எந்த அளவுக்கு பகிரங்கமா வந்து அவரால் எப்படி போய் அப்படி சொல்ல முடியுதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. அதுவும் அத்தனை பெண்கள் முன்னாடி அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. வெறும் ஒரு புடவைக்கும் பிரியாணிக்கும் அங்க போய் உட்கார்ந்து இருக்க பெண்களுக்கு இது புரியாது. ஒவ்வொருத்தரும் அவங்க மனசாட்சியை கேட்டாங்கன்னா, கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பதில் அவங்களுக்கு தெரியும். பாதுகாப்பு சுத்தமா இல்ல. இன்னைக்கு குழந்தைங்களை வெளியே அனுப்புறதுக்கு பயமா இருக்குன்னா இன்னைக்கு பெரியவங்களும் வெளியே போக பயமா இருக்கு. இது ஒரு குடும்பத்தை, ஒரு பெண்ணை சீரழிச்சு அவங்க கணவரை வந்து வெட்டி கொண்டு அவங்களை கொண்டு 2 வயசு குழந்தைங்க, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தைய கொண்டு இந்த சம்பவமே அப்படியே உள்ள எல்லாம் நடுங்கிற அளவுக்கு தான் இந்த வந்து விஷயம் வந்து இருக்கு. நிச்சயமா இந்த நிகழ்வு வந்துட்டு பெரிய அளவுல பேசப்படாததுக்கு காரணம் என்ன? ஊடகமும் பெரிய அளவுல செய்திகளும் வெளியில மறுக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கு? நீங்க மீடியா ஆட்கள் நீங்க தான் வந்து சொல்லணும். பாத்தீங்கன்னா பெருசா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்ல இந்த இது அங்கங்க வந்தது. அதை தாண்டி சோசியல் மீடியால வந்துச்சே தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான ஊடகங்கள்ல எதுவுமே இது ஒரு நியூஸாவே ஆகல. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், எப்பவுமே திமுக அரசாங்கம் இருக்கிறப்போ வந்து ஊடகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கீழே தான் செயல்படுதே தவிர்த்து சுதந்திரமா செயல்படுறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ எல்லா மீடியாவையும் கண்ட்ரோல், என்ன மக்களுக்கு இன்னைக்கு போய் சேரணுங்கிறத மூளை செலவை செய்யறதுக்கு தான் ஊடகங்களை ஒரு டூலா பயன்படுத்துறாங்களே தவிர்த்து அவங்க சுதந்திரமா செயல்படுறது கிடையாது. ஸோ என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னா, மக்கள் இன்னைக்கு நம்புறது ஊடகத்துறையை சரிதான் நம்புறாங்க. அவங்க கிட்ட வர செய்தி உண்மை அப்படிங்கிறத பெரிய அளவுல நம்புறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல என்னைக்கு ஊடகங்கள் இந்த இதுக்குள்ள இருந்தா வெளியே வந்து தைரியமா உண்மையை சொல்ல வெளியே வராங்க. இப்போ உங்களை மாதிரி சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அதை தாண்டி பிரதான ஊடகங்களும் இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையா வந்து நாங்க. இந்த இன்சிடென்ட் வந்துட்டு பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றனால அரசு பெரிய அளவுல கவனம் செலுத்த தவறுகிறது அந்த இடத்துல. நீங்க அப்படி வந்து இதை வந்து எடுத்துக்க முடியாது கண்டிப்பா. ஏன்னா வந்து பீகார் மாநிலத்தை இருந்தாலும் எந்த மாநிலத்தை இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நம்ம கிட்ட ஒரு வேலைக்காக வந்து அவங்களுடைய வயிற்று பட்டினிக்காக ஒரு பிழப்பு நடத்துறதுக்காக இங்க வந்திருக்காங்க.
அப்படி இருக்கிறப்போ அதுக்கு இங்க தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு பாதுகாப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, திருவண்ணாமலையில ஒரு ஃபாரினர் வந்து சீரழிக்கப்பட்ட இது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பில்லைன்னு நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? உங்களோட எதுக்குள்ள நடக்கு, நீங்க எது கேட்டாலும் மணிப்பூரை போய் பாருங்க, இதுல போய் பாருங்க, அங்க போய் பாருங்க நீங்க சொல்றீங்க. உங்க லிமிட்குள்ள நீங்க தான் இன்னைக்கு காவல்துறைக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம முதலமைச்சர் தான் வந்து அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறது. அப்போ இதுக்கு வந்து யார் பொறுப்பு? மத்த எல்லாத்துக்கும் மெழுகுவத்தி ஏந்திட்டு போற கனிமொழி அக்கா இந்த டைம்ல எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. அவங்க இப்போ வந்து காது கேட்காதா இல்ல கண்ணு தெரியாதானே நமக்கு தெரியல. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறப்போ வெல்லும் பெண்கள் மாநாடுன்ற மாநாடெல்லாம் போடுறாங்க. ஆனா பெண்களுக்கு ஒரு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, அதை வந்துட்டு எந்த ஒரு குரலுமே எழுப்பாம இருக்காங்களே, என்ன காரணமா இருக்கும்? இல்ல, இந்த வெல்லும் பெண்கள் மாநாட்டை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியோட மாநாடு இங்க மதுராந்தகத்துல நடந்தது. பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்தாங்க. என்டிஏனுடைய அத்தனை தலைவர்களும் வந்து அந்த மேடையில வந்து சங்கமிச்சாங்க. பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா மக்களோட எழுச்சி வந்து அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டு மக்களோட எழுச்சி எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு நீங்க முருகன் மாநாட்டுக்கு எப்படி ஒரு எழுச்சி இருந்ததோ அதே அளவு கூட்டம், அவ்வளவு லட்சக்கணக்கில் மக்கள் இடத்துக்கு வர முடியாமலே அங்கங்க வந்து தவிச்சு நின்னாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அந்த நியூஸை மறைக்கிறதுக்காக தான், அந்த ஒரு இதை வந்து பரபரப்பை அடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வெல்லும் தமிழர்கள் பெண்கள் மாநாடுன்றது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள் நடத்தி அதை வந்து அவங்களுடைய மீடியா வச்சு மூலமா வந்து ப்ரொமோட் பண்ணாங்களே தவிர்த்து உண்மையாவே இங்க பெண்கள் வெல்லவே இல்லைங்க. மாசம் 1000 ரூபாய் இப்படி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஒயின் ஷாப் மூலமா 5000 ரூபாய் கலெக்ஷன் பண்றாங்க. சர்க்குலர் எக்கானமி. நீங்க 10 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க 50 ரூபாய்க்கு சுருட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இது எங்க பெண்கள் வென்றுட்டாங்க இந்த இடத்துல? உதயநிதி அவர்கள் சொல்றாரு, மோடி அவர்கள் தமிழகம் வந்து பேசுறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாஜக ஆளக்கூடிய மாநில கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்றது தெரியும் அப்படின்னு சொல்லி அவரு எல்லா பெண்களுக்கான அந்த பாலியல் வன்கொடுமை லிஸ்ட்டுமே அடுக்கிறாரு. மேம் உங்களுக்கு பதில் என்ன இருக்கு? நான் அதுதாங்க சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆனா தமிழ்நாட்டுல நாங்க பட்டியலிட்டு உங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இதுக்காகவாவது இவங்களால நேர்ல உட்காந்து பதில் சொல்ல முடியுமா? 1-on-1 டிபேட் கூட எங்க பாஜகவுடைய இதுல பேச ஒரு செய்தி தொடர்பாளர் கேட்கக்கூடிய பதில் கேள்விக்கு கூட அவங்களால வந்து நேரடியா உட்காந்து பதில் சொல்ல முடியாத இடத்துலதான் அவர்கள் இருக்கிறார்கள். சோ அவங்க தப்ப மறைக்கிறதுக்கு இங்க பாருங்க அங்க பாருங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, சுலபமான ஒரு விஷயம் அது. ஆனா அவங்க பண்ணதுக்கு இது வரைக்கும் அவங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. முதல்வர்களுக்கு தெரியாதா தொடர்ச்சியாக இது போல பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு சூழ்நிலை இருக்கு அப்படின்றது? ஒரு கண்டிஷன் கிடையாது, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய உள்துறைக்கான ஒரு கட்டளையும் கிடையாது. இந்த இதுல இருக்காரு அவரு நினைக்கிறீங்க மேடம் முதல்வர்? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையான மன உளைச்சல் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அவருடைய பையனை அடுத்து முதல்வர் ஆக்கணுங்கிறது தான் அவருடைய இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் இருக்கு. இந்த என்டிஏ கூட்டணியோட எழுச்சியும் இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களும் என்டிஏ கூட்டணியை நோக்கி வர்றதை பார்த்துட்டு மக்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஆதரவு, ஏன்னா மக்கள் அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு இது வந்து போதுன்ற அளவுக்கு வந்து அவங்க எல்லா விதமான கொடுமைகளையும் மக்கள் வந்து அனுபவிச்சுட்டாங்க. சோ ஆட்சி மாற்றம் வேண்டும்ன்றதுல மக்கள் ரொம்ப உறுதியா இருக்காங்க. அப்போ அவரால் வந்து அதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. நாளுக்கு நாள் அவருக்கு அகேன்ஸ்டா இங்க தமிழ்நாட்டு மக்கள் திரும்புறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த மன உளைச்சல்ல அவருக்கு கண்ணு காது எதுவுமே வந்து வேலை செய்யல. அது மட்டுமே பத்தி அவர் நாளும் சிந்திச்சுட்டு இருக்காரு. அரசு துறையில இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் 10 ஆண்டுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்களை பர்மனண்டா செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கடந்த 2021 தேர்தலில் திமுக வாக்குறுதியை கொடுத்தாரு. அது தொடர்பாக இப்போ மா சுப்பிரமணியன் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா, தேர்தல் வந்தாலே உங்களுக்கு போராட்டத்தை தவிர வேற என்ன தெரிய போகுது அப்படின்ற ஒரு பதில் கொடுக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது வந்து மக்கள் போராடுறாங்க அப்படின்னா, மக்கள் ஒரு விஷயத்துல அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போதான் அவங்களோட உரிமைகள் எந்த இடத்துல பறிக்கப்படுதோ அந்த இடத்துலதான் மக்கள் வந்து போராட்டத்துக்குமே வராங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, செவிலியர்கள் போராடினாங்க, சத்துணவு இதுல வேலை செய்யறவங்க போராடினாங்க. இப்போ சமீபமா வந்து நம்ம கூவம்ல இறங்கி வந்து துப்புரவு தொழில், அதுல வந்து நம்ம உயிர்களும் நம்ம இழந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லா செக்டர்ல இருக்கிறவங்களும் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எதனாலுமே எல்லாமே பொய் வாக்குறுதிகள். அந்த எலெக்ஷன் டைம்ல அந்த ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ பக்கம் 505 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அது எல்லாத்தையுமே அதுல இத்தனை சதவீதம் நிறைவேற்றிட்டோம், அத்தனை சதவீதம் அவரே வந்து ஒண்ணுக்கு பின் முரணா வந்து ஒவ்வொரு தடவையும். ஆனா எதையுமே நிறைவேற்றல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை வந்து ஒத்துக்கொள்ள முடியாம வந்து தேர்தல் வரதுனால வந்து இப்படி பண்றாங்கன்னு பொய் திரும்பவும் பொய்ய சொல்றதுனால அது உண்மை ஆயிடாது. அதெல்லாம் முன்னாடி காலம். மக்கள் ரொம்பவே வந்து தெளிவா இருக்காங்க, விழிப்பா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கேப்டன் சொல்ற மாதிரிதான், காசு யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனா மனசாட்சிக்கு ஓட்டு போடுங்க. அதனால அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. சோ அதனால வந்து இதுக்கு மேலே அவங்களோட பொய் பிரச்சாரங்களை வச்சு மக்களை ஏமாத்த முடியாது. முதல்ல ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு 98% வந்துட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம், மக்கள் எங்கள் பக்கம் தான், நாங்க வரலாற்றை மாத்தி எழுத போறோம் அப்படின்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்துட்டு வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா மேடம்? நிச்சயமா இல்லைங்க. ஒவ்வொரு வாக்குறுதியா திரு ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து இந்த வாக்குறுதி அவருடைய புக்லெட் எடுத்து அவரால் உட்கார்ந்து
உட்கார்ந்து என்னென்ன நிறைவேற்றினாருன்னு பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. நிச்சயமா அவர் பண்ணலைங்கிறதும். அப்படி அவர் நிறைவேற்றி இருந்தாருன்னா மக்கள்லாம் எதுக்குங்க போராட்ட களத்துக்கு வரணும்? எதுக்காக போராடணும்? இது யார் தூண்டுதல் பேர்லயும் பண்ணலையே. அந்தந்த துறையில அவங்கவுங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை மக்கள் போராட்டமா வெளிப்படுத்துறாங்க. இது யாருக்கும் தூண்டுறதுக்கோ இல்ல எலெக்ஷனுக்கோ இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை வந்துட்டு தேங்காத அளவுக்கு நாங்க எல்லாம் சீரமைப்பும் பண்ணியிருக்கோம், திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதமாக சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஐயோ, அதுதாங்க இருக்கிறதுலே காமெடியான கதை. முன்னாடியெல்லாம் இந்த சென்னை சிங்கார சென்னை 2.2 சொல்லிட்டு மழைநீர் வடிகால்னு சொல்லிட்டு இதுல எவ்வளவு ஊழல் பண்ணாங்க. இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, இப்ப ஸ்டாலின் அவர்களும் இந்த அரசாங்கமும் கார்பரேஷனும் எதுக்கு ரெடி ஆயிருக்காங்கன்னா, அதிகப்படியான மோட்டார் பம்புகளை வாடகைக்கோ இல்ல எதுவோ எடுத்து வச்சிருக்காங்க. சோ மழை வந்துதான் உடனே மோட்டார் பம்ப். இதுக்கு எதுக்கு அத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கி வந்து அவங்க வந்து அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க? 40% 70% அதெல்லாம் எதுக்காக சொல்லணும்? சோ அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. மோட்டார் பம்புகளோட எண்ணிக்கை மட்டும் தான் அங்க அதிகரிச்சிருக்கு. ஹிந்தி எதிர்ப்புன்றது பாத்தீங்கன்னா திமுக கையில் எடுத்தனாலதான் அதாவது ஹிந்தி மொழி வந்துட்டு உள்ள அனுமதிக்கல, உள்ள அனுமதிச்சதா தமிழ் மொழி மறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. ஏன்னா பீகாரியோட லாங்குவேஜ் வந்து மறைக்கப்பட்டு ஹிந்தி இருக்கு, உத்தரப்பிரதேசலயும் அதே போல நிலைமை ஏற்பட்டிருக்கு, சத்தீஸ்கர்லயும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்றாரே. உங்களோட பதில் என்ன மேடம்? ஹிந்தி வந்து நம்மளுடைய தேசிய மொழி தான். அந்தந்த மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடு முழுக்க ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் கிடையாது. அவங்க தாய்மொழிகளை பேச்சு வழக்கிலும் சரி, அவங்களுடைய எழுத்து வடிவிலும் சரி பிராக்டிஸ். இது ஒரு தேசிய மொழி அப்படிங்கறத தாண்டி எதையுமே யார் மேலேயும் திணிக்கல. மும்மொழி கொள்கையிலையும் ஆப்ஷனலா தான் கொடுக்குறாங்க. நீங்க ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கறது இங்க யாருமே திணிக்கல. அது வந்து இந்த திமுக பண்ற ஒரு பொய். இது ரெண்டாவது வந்து இதுல முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த நீங்க வந்து உள்துறை அமைச்சர் கூட மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள் கூட கேட்டிருப்பாரு, நீங்க தமிழை வளர்க்குறேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களால தமிழாக்கம் பண்ண முடிஞ்சுதா? செய்ய முடியல. அப்ப நீங்க என்ன தமிழை வந்து வளர்த்தீங்க இந்த இடத்துல? இன்னைக்கு தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் என்னங்க இருக்கு? வெறும் கம்யூனிசமும் மார்க்சிசம் இதுதாங்க இருக்கு. நீங்க தமிழை என்ன வளர்த்தீங்க? உங்களுடைய சிந்தனைகளை தான் நீங்க சமச்சீர் கல்வின்றது மூலமா, தமிழை வளர்க்குறன்றது மூலமா உங்க ஐடியாலஜிஸை புகுத்துறீங்களே தவிர்த்து தமிழ் மொழியை இங்க யாருமே வளர்க்கல. இன்னைக்கு பாரத பிரதமர் எங்க போனாலும் திருக்குறளை மேல்கோர் காட்டி பேசுறாரு, திருக்குறளை கிஃப்ட் பண்றாரு. பல நாட்டு மக்களுக்கும் பிரதமர்களும் அவர் சந்திக்கிற பிரதிநிதிகளுக்கெல்லாம் திருக்குறள் புத்தகத்தை அவர் வந்து கிஃப்டா கொடுக்குறாரு. உலகத்துல இருக்க எல்லா மொழிகளையும் இன்னைக்கு வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து பிரெய்லி டெக்ஸ்ட்ல கூட கண்ணு தெரியாதவங்க, டெஃப் அண்ட் டம் அவங்க கேட்கிற மாதிரி எல்லாத்துலயுமே வந்து இப்போ செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி மையம் வந்து திருக்குறளை வந்து கம்ப்ளீட்டா வந்து இது பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து வேலைப்பாடுகள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ, இவங்க வந்து அந்த ஒரு மொழி அப்படிங்கறத மட்டும்தான் கையில வச்சுக்கிட்டு இவங்க வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இனிமே செல்ல போறது கிடையாது. ஏன்னா இப்போ அவங்களே ஒரு படம் எடுத்து சொல்லி கொடுத்துட்டாங்க, யாரு உண்மையா வந்து மொழிக்கு ஆதரவாளர்கள் எதிராளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பார்த்திருப்பீங்க ரீசெண்டா பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ வந்து ஆட்சியில இருந்தது யாருங்க? காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது. இப்ப யாரோட இவங்க கூட்டணியில இருக்காங்க? காங்கிரஸோட தான் கூட்டணி. இப்போ உங்க மொழியை அடக்கணும்னு நினைச்சவங்களோட நீங்க கூட்டணி இருந்துட்டு நாங்க தான் மொழி காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பட்டம் கட்டிக்கிட்டீங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கும்? தமிழகத்துல மதவாத கட்சிக்கு வந்துட்டு இடமே இல்லை அப்படின்னு சொல்றாருல மேம். நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு விழா எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பெருமிதமாக ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. உங்க பதில் என்ன மேடம்? அவங்களுடைய படை வீரர்கள் எவ்வளவு பேரு மேடைக்கு மேடை ஏறி நான் இத்தனை கோவில இடிச்சிருக்கேன், இத்தனை கோவில செதைச்சிருக்கேன், நான் இடிக்காத லட்சுமி கோவில் இல்லை, நான் இடிக்காத ராமர் கோவில் இல்லைன்னு பேசியிருக்காங்களேங்க. அதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் என்னங்க சொல்லுவாங்க? இது வரைக்கும் எத்தனை ஹிந்து பண்டிகைகளுக்கு அவரு எந்த மதத்தையும் வந்து ஆதரிக்கலன்னு சொல்றாரு, ஓகே. எத்தனை ஹிந்து பண்டிகைகளுக்கு அவரு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு சொல்லியிருப்பாரு. அவருடைய பையன் வந்து நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன், நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்றதெல்லாம் ஓகே. பட் எல்லா மதத்துக்கும் அவங்க பொதுவா தானே இருக்கணும். அவங்களுக்கு அந்த மற்ற வேற்று மதங்கள் சிறுபான்மையினுடைய வாக்குகளுக்காக மாதிரியான ஒரு கேவலமான மத அரசியலை தான் திமுக இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா தமிழகத்துல என்டிஏ கூட்டணி இருந்தாலும் பாத்தீங்கன்னா பாஜக வந்துட்டு அதிமுகவை மிரட்டி தான் அடிபணிய வச்சுதான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூட்டணி பேசுவதற்காக டெல்லி அழைத்து தான் பாஜக பேசி அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல திமுக. இதுக்கு உங்க பதில் என்ன மேடம்? இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ சமீபமா பாரத பிரதமர் அவர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. சோ என்டிஏ கூட்டணி இங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடியார் அவர்கள் தான் அதுக்கு வந்து தலைமை அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்க இந்த வழிநடுக்க பாத்தீங்கன்னா நாங்க இந்த பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க எல்லா கட்சிகளும். அதுல நீங்க பிரதானமா பாத்தீங்கன்னா திரு எடப்பாடியார் அவர்களையும் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களையும் ஒரே சைஸ்ல போட்டிருப்பாங்க நிறைய இடங்கள். சில இடங்கள்ல எடப்பாடியார் அவர்களை பெருசா போட்டு பிரதமரையே சின்னதா போட்டது கூட இருக்கதான் செய்யுது. ஆனா இதே இது
உண்மையா தைரியம் இருந்தா இவரால நம்மளுடைய திமுகவால இங்க ராகுல் காந்தி போட்டோ சின்னதா போட்டு ஸ்டாலின் போட்டோ பெருசா போடுங்க பார்க்கலாம், எப்படி ஏத்துப்பாங்க? இன்னைக்கு யார் டெல்லிக்கு போயிருக்காங்க? நாங்க போயிட்டு டெல்லியில உட்காந்து பேசிட்டு இருக்கோமா? இன்னைக்கு திரு கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க. அப்போ இவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க, அங்க போய் பேசியிருக்காங்க. அப்படிதானே நாம அதை ஆனா நம்ம அதை அப்படி இந்த டைம்ல அப்படி அதை பார்க்க முடியாது. ஏற்கனவே உள்கட்சி பூசல்ன்றது வெளியே எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. திமுகக்கும் காங்கிரஸ்க்கும் இன்னைக்கு வந்து டேர்ம் சரியில்லைங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா பேசணும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் இந்த திமுக இருக்கிறவங்களும் ஓப்பனா இன்னைக்கு மாத்தி மாத்தி அறிக்கைகளும் ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துட்டே வராங்க. சோ அதை நிரூபிக்கிற மாதிரி தானே இப்போ உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாள் உங்க கை ஓங்கி இருந்தப்போ அங்க இருந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் கூட பிரதமரா இருந்தப்போ இங்க வந்து பேசியிருக்காரு. ஆனா இன்னைக்கு நீங்க அங்க ஓடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க தானே அவங்களுக்கு அடிமையா இருக்கு. ஏன்னா உங்களுடைய MP MLAs மேல இல்லாத கேஸ் கிடையாது. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல உங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. மூணாவதா இன்னைக்கு ஒரு கூட்டணி வந்து இங்க வந்து அமைச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. திரு விஜய் அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட இன்னும் 2-3 நிறைய பேர் வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ NDA கூட்டணி தாண்டி மூணாவது ஒரு கூட்டணி வர இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இத்தனை நாள் வழி இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு டபுள் டோர் இருக்கப்போ அவங்க வந்து இன்னைக்கு அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. அதனால பாஜகவுக்கு அவங்க அடிமை கிடையாது, இன்னைக்கு திமுக தான் காங்கிரஸ்க்கு அடிமையா. பிரதமர் வந்துட்டு டபுள் இன்ஜின் சர்க்காரை பத்தி பேசியிருந்தாரு. உடனடியாக தமிழகம் முழுக்க எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்கே, உங்க பார்வை என்ன? இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் திரு மோடி அவர்கள். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து நீங்க வந்து எந்த கட்சியா வேணா இருக்கட்டும்ங்க, தப்பு இல்லைங்க. அவர் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எதிர்கட்சி எல்லாம் ஓகே. ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதமரை இவ்வளவு கேவலமா சித்தரிச்சு உங்களால ஒரு போஸ்டர் ஒட்ட முடியும்னா உங்க கீழ்த்தரமான இது வந்து இதுல வந்து நல்லாவே தெரியுது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள், அது இல்லாம மற்ற NDAல இருக்கிற தலைவர்கள் இவங்களெல்லாம் வச்சு ரொம்ப கேவலமா சித்தரிச்சு ஒரு ஏதோ ஒரு என்ஜின்ல அழுக்கு ட்ரெஸ்ஸோட எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து போஸ்டர்ஸ் வந்து ஒட்டிட்டு வர்றாங்க திமுக கட்சி. இது வந்து கண்டிப்பா பொதுமக்களே அங்கங்க பார்த்து கிழிச்சு போடுற அளவுக்கு தான் அந்த போஸ்டர் வந்து இருக்கு. ஏன்னா நம்ம பாரத பிரதமர், நம்ம பாரத நாட்டினுடைய பிரதிநிதியை நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா என்ன தேசப்பற்று உங்களுக்கு எல்லாம் இருக்க போது? நீங்க என்னத்தை இங்க நாட்டுப்பற்று வளர்க்குறீங்க நம்ம ஊர்ல?